வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நம்ம எல்லாருமே சிந்திக்கிறோம். ஆனால் எதை எப்போ எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேறுபடுறோம். இந்த சிந்தனை திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எஃபெக்டிவாக திங்க் பண்ணணும், நீங்கள் ரொம்ப சிறப்பாக சிந்திக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய 5 முக்கியமான சிந்திக்கும் வகைகள், திங்கிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 5 பாயிண்ட்ஸுமே த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான புக் டேக்அவேஸ். அது என்னென்ன அந்த 5 முக்கியமான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமாக நம்முடைய திங்கிங் பேட்டர்னை இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பிரிக்கிறாரு. சரி, அந்த 5 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் பார்க்கலாம். முதலாவது எர்த், பூமி. இந்த பூமி அடிப்படையில் இந்த திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது நீங்கள் மேஜராக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம தேடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு முழுமையான ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல தள்ளி போடுற பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த தள்ளி போடுற பழக்கத்தை நான் ஒரு முழுமையாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மைண்ட் மேப் பண்ணணும். மைண்ட் மேப்பிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுதணும். நான் எப்போ நான் நிறைய விஷயங்களை நான் தள்ளி போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மைண்ட் மேப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு நடுவில் ஒரு வட்டமோ அல்லது ஒரு பெட்டியோ போடுங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு கேள்வியை எழுதுங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கோடு போட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் மைண்ட் மேப் அப்படிங்கிறது. சரி, இந்த சிம்பிளான மைண்ட் மேப்பில் நான் எப்பப்பெல்லாம் நான் நிறையா விஷயங்களை தள்ளி போடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில பதில்கள் எனக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. முதலாவது அன்மோட்டிவேட்டட். எனக்கு மோட்டிவேஷன் குறைவாக இருக்கும்போது நான் சில விஷயங்களை தள்ளி போடுறேன். இரண்டாவது காரணம், நான் டயர்டாக ஃபீல் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்களை தள்ளி போடுறேன். மூணாவது காரணம், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, என்னுடைய கவனம் வேற ஒரு விஷயத்தில் சிதறடிக்கப்படும் போது, என்னுடைய கவனம் மிஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை தள்ளி போடுறேன். என்னுடைய கவனத்தை எது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ அதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 விதமான பதில்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரிச்சிடணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்மோட்டிவேட்டட். நான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லாமல் இருக்கிறப்போ நான் நிறைய விஷயங்களை தள்ளி போடுறேன் அப்படிங்கிற ஒரு 2வது காரணம். 3வது காரணம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் தனித்தனி எலிமெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதில் முதலாவது நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பற்றி ஆழமாக சிந்திக்கணும். அதாவது நான் ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், என்னை எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்னுடைய கவனத்தை எது திருடுது, அதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பதில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டயர்ட் அப்படின்னா மென்டல் டயர்டாக, என்னுடைய மனதளவில் எனக்கு ஒரு சோர்வு ஏற்படுதா, உடம்பளவில் எனக்கு சோர்வு ஏற்படுதா, அந்த சோர்வு என்ன மாதிரியான விஷயமா இருக்குது, இந்த சோர்வை போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது எலிமெண்ட்டை பற்றி யோசிக்கணும். அடுத்தது 3வது எலிமெண்ட் பார்த்திங்கன்னா அன்மோட்டிவேட்டட். ஸோ அன்மோட்டிவேட்டட் அப்படின்னா என்னுடைய மோட்டிவேஷன் எப்போ குறையுது, நான் எப்போ மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறேன், மோட்டிவேட்டடாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மோட்டிவேஷன் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தை, அதாவது நான் தள்ளி போடுகிற அந்த பழக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளத்திலேருந்து எடுத்த இந்த 3 எலிமெண்ட்டை தனித்தனி எலிமெண்ட்டாக பாவித்து நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் ரொம்ப வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருந்து நீங்கள் அதை ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அடுத்தது 2வது எலிமெண்ட் ஏர், காற்று. இந்த காற்று அப்படின்னு நீங்கள் இதை காற்று அடிப்படையில் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, வாட் இஃப் ஐ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நான் இதை செய்தால், நான் இதை வாங்கினால், நான் இதை இந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி அதை சிந்திக்கணும் அப்படின்னா, நான் ஒரு நுகர்வோராக இருந்து இந்த பொருளை நான் வாங்கினா எப்படி இருக்கும், நான் இந்த பொருளை நான் எப்படி பயன்படுத்துவேன், இந்த பொருளில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்னு அதை பயன்படுத்தி பார்க்கும்போது இந்த குறைகள் உண்மையாகவே நியாயமான குறைகள் தானா. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் யோசிக்கணும். நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி அடிப்படையில் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, நான் இதை செய்தால் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்டு யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேறு கோணங்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ மூன்றாவது எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். சுய ஒழுக்கத்தின் மூலம் உங்களுடைய இலக்குகளை வேகமாக அடைவது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது மூன்றாவது எலிமெண்ட் ஃபயர், நெருப்பு. இந்த திங்கிங் பேட்டர்னில் நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என்னுடைய தவறுகளில் இருந்து நான் எப்படி என்னுடைய பாடத்தை நான் வந்து கற்றுக்கொள்ள முடியும், எப்படி என்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். இந்த ஃபெயிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஃபெயிலியர், இன்னொன்று வந்து ஃபெயிலிங் ப்ரொடக்டிவ்லி. என்னது 2க்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த அந்த முயற்சியை கைவிடுவது ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஃபெயிலிங் ப்ரொடக்டிவ்லி அப்படின்னா, நான் தோத்துட்டேன், ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது, முடிந்து விட்டது, இதிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், இந்த ஒரு விஷயம் ஏன் தவறாக போனது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன் இது தவறாக போனது அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் வந்து கேட்கணும். அந்த கேள்வி கேட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு ஆய்வு நீங்கள் மேற்கொள்ளும் போது அடுத்த முறை நீங்கள் அந்த தவறை செய்யாமல் அந்த தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 4வது எலிமெண்ட் வாட்டர், தண்ணி. இந்த தண்ணி அப்படின்னு எடுத்துக்கும் போது சுனாமியை கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சுனாமி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்டில் அப்படியே உருவாகி இருக்குமா, ஒரு பெரிய ஒரு அலையாக மாறி இருக்குமா அப்படின்னா இல்லை. படிப்படியாகத்தான் அது வந்து மாறி இருக்கும். ஒரு அதிர்வு ஏற்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அதிர்வெல்லாம் ஒரு அலைகளாக ஒன்றா இணைஞ்சிருக்கும். அந்த அலைகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அலைகளாக படிப்படியாகத்தான் உருவெடுத்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு டைரக்டர் எடுத்துக்கோங்க, ஒரு ஓவியர் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய முதல் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதாவது முதல்ல ஒரு பெயிண்டர் அப்படின்னா முதல்ல அவர் வரைஞ்ச அந்த ஓவியம் அப்படிங்கிறது ரொம்ப மொக்கையாக தான் இருந்திருக்கும். ஒரு பாடல் ஆசிரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் பாடின அந்த பாட்டு, அது ஒரு கம்போஸ் பண்ண டியூன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மொக்கையாக தான் இருந்திருக்கும். ஒரு கதை ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கதை ஆசிரியர் அவர் முதல்ல எழுதின கதை குப்பை கதையாகத்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் அதை படிப்படியாக வளர்த்தி டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி இந்த சுனாமி வந்து ஒரு செகண்டில் உருவாகவில்லையோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாகத்தான் டெவலப் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் தொடங்குறீங்க இல்லையா, அல்லது நீங்கள் தொடங்கி இருக்கலாம் இல்லையா, இது வந்து எந்த நிலையில் இருக்குது. முதல்ல நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக அது மொக்கையாக தான் இருக்கும். அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக டெவலப் ஆகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி சிந்திங்க. நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் படிப்படியாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஐடியா ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் அதற்கான ப்ராசஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய திங்கிங் பேட்டர்னை மாற்றுங்க. நிறைய பேருக்கு சின்ன தடைகள், சின்ன ஃபெயிலியர்ஸ் வரும்போது இது ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு முடிவாக நிறையா பேர் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்கள். அடுத்தது 5வது எசென்ஷியல் எலிமெண்ட். அது என்னது எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னா, இந்த 4 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்துனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நான் வந்து கான்ஸ்டன்ட்லி ஐம் எவால்விங், நான் வந்து படிப்படியாக நான் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிந்திக்கணும். என்ன நான் மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ நீங்கள் வேறு மாதிரி மாறி இருக்கிறீங்க. உங்களுடைய பழக்கம், நீங்கள் சாப்பிட்ற விதம், நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது வேறு மாதிரி தான் இருக்க போகுது. நாம் தொடர்ச்சியாக நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய பழக்கங்களில், நம்முடைய திங்கிங் பேட்டர்னில், நம்முடைய ஆக்ஷன்ஸில், நம்முடைய நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை வந்து மாற்றும் போது நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் மாற்றணும். அதாவது உங்களுடைய பிலீஃபை மாற்றணும், உங்களுடைய தாட்ஸை வந்து மாற்றணும், உங்களுடைய சிந்திக்கிற அந்த விதத்தை வந்து மாற்றணும், உங்களுடைய பழக்கங்களை மாற்றணும், உங்களுடைய ஆக்ஷன்ஸை மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் மாற்ற முடியும். இல்லைனா அதுவாக மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுவாக மாறிக்கிட்டே இருக்க போகிற அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் அதை கையில் எடுத்து நீங்கள் அதை வந்து மாற்ற போகிறீங்களா? அது வந்து உங்களுடைய சாய்ஸில் தான் இருக்குது. நீங்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பீங்க, மாறிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாற்றம் நீங்கள் விரும்பின ஒரு மாற்றமாக இருக்கா, அல்லது எதேச்சியாக உங்களுக்கு நடக்கிற ஒரு மாற்றமாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த 5 வருஷத்தில் எதை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எதை நீங்கள் உருவாக்கணும் அல்லது எந்த ஒரு நபரை நீங்கள் உருமாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபர் என்னென்ன விஷயங்களை சிந்திப்பார், எப்படி செயல்படுவார், என்னென்ன பழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணுவார், அந்த விஷயங்களை இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிங்க. உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.